ம். ஓகே. நார்மலா இதுவரைக்கும் பார்த்ததுல வந்து, ஒரு வெப்சைட் எப்படி ரெடி பண்றது, அதை எப்படி மொபைலுக்கு ரெஸ்பான்சிவா பண்றது அப்படின்ற மாரி கிளாஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வெப்சைட் நம்ம வச்சிருக்கிறது ஜஸ்ட் ஒரு டிசைன் பர்பஸ் மட்டும் இல்ல. அதில வேலிடேஷன் பண்றது, அதில சம் ஆக்ஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றது தான் போகும். ஓகேவா? ஸோ இது எத்தன பேருக்கு இது டெக்னிக்கல் டெர்ம்லாம் தெரியும்னு தெரியல. இருந்தாலும் நான் ஒரு கணக்கெடுப்பு எடுத்துக்கிறேன். லைக் எத்தனை பேருக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்றது தெரியும்? இஃப் எல்ஸ் ஈய ஒன்று சரி ஒன்று இல்லை இல்லை கன்செப்ட் போட்டால் போதும். இஃப் எல்ஸ்னா காலேஜ் படிக்கும்போதும் கேள்விப்பட்டது இல்லையா? 1 2 3 வேற சாரதி 4 கார்த்தி கேள்விப்பட்டதே இல்லையா? கார்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் அதனாலடா மணி நேரம் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு தானடா தம்ஸ்அப் போட சொன்னேன். தூங்கிட்டு இருக்கியா? ஓகே. இதுக்கு மேலே நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? ஓகே. லைக் இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா? இதெல்லாம் எதுக்காக? அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியும். டேட்டா டைப்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க டேட்டா டைப்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. புரிஞ்சுது. இன்டிஜர்ஸ் வேரியபிள்ஸ். எப்பா ஏதாவது ஒரு ஆன்சர் வருது. இன்டிஜர்ஸ் வேரியபிள்ஸ். அப்புறம் ஓகே, நார்மலா உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் ஒரு 3 விஷயத்த சொல்றேன். அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத சொல்லுங்க. சிதம்பரம் அப்படின்றது என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங். என்னோட வயசு வந்து 35. அப்போ அது 35 இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்பர். ஓகேவா? எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ட்ரூ. ஓகேவா? இஸ் மேரேஜ் வந்து எனக்கு ட்ரூ. சிதம்பரத்துக்கு தெரில, ஏதோ பண்ணியிருப்பான் அவன். சஞ்சீவுக்கு மேரேஜ் ஃபால்ஸ். இப்போ இது என்ன டேட்டா டைப்? ட்ரூ ஃபால்ஸ். எந்த பாலக்காட்டு குட்டியா தூங்கிட்டு இருக்கு? விபின் போயினே மோகனை அடிச்சேன்னு வச்சுக்கேன் தெரியல. ஏன்னா வரும் நீங்களே சொல்லலாம், அப்புறம் யாராவது சொல்லுவோம். ஓகே. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை, இதெல்லாம் இருந்தா ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்தா ரியாக்ட் ஓகே, ரியாக்ட் இருந்தா நோடு ஓகே. ஜாவா ஸ்கிரிப்டே உனக்கு விளங்கலை அப்படின்னா வேஸ்ட். அப்படியே இதுக்கு மேலே வர கிளாஸ் எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். ஓகேங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஓகே, இந்த index.html எப்படி ஸ்கிரிப்ட் ஃபைல் எடுத்துட்டு வரதுன்னா, எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் போடலாம். நமக்கு அதுக்கெல்லாம் தேவையே இன்டர்னல்லே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவோம். அதாவது ஸ்கிரிப்ட்னு ஒரு டேக் போட்டு, ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம HTML டேகுக்குள்ளார எப்படி ஸ்டைல் டேக் இன்டர்னலாக எழுதுறோமோ அதே மாதிரி ஸ்கிரிப்ட் டேக் போட்டு தான் இங்கே நீங்கள் கோடிங் எழுதும். ஓகேவா? கோடிங்கை இந்த இடத்துல தான் எழுதும். HTML-க்கு நான் இங்கே வைக்கிறேன். இதை இப்போ ரன் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், ஜாவா ஸ்கிரிப்ட் வந்தாச்சு. ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியுதா இப்போ?
எல்லாருக்கும் அவ்வளோதான். இதை நீங்கள் கரெக்டாக இன்னைக்கு பண்ணுங்க, நம்ம நாளைக்கு. ஓகேங்க, இதெல்லாம் தலைவலியான டாபிக் தான், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. புரியலன்னா சொல்லுங்க, ஓகேவா? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போயிடும். HTML இந்த சைட்டை ரெடி பண்ண கூட இத்தனை டைம் போயிருக்க மாட்டான், நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, HTML CSS இது சேர்ந்தா இந்த மாதிரி இருக்குது. HTML CSS JavaScript இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கீழே ஒரு சில விஷயம் இருக்குது. இப்போ நான் பேஸ்ட் ஆன் என்னுடைய ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் ஆகுது. ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகுது. இதுதான் JavaScript பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஓகேவா? நார்மலாக இதை வச்சு நீங்கள் என்னது CSSக்குனா இதை வச்சு பண்ண முடியும்னா வாய்ப்பே இல்லை, ஓகேவா? இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா DOM மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. DOM மேனிப்புலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள், இது ஒரு டாக்குமெண்ட். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்ட். இது ஒரு டாக்குமெண்ட், ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு குரூப்பில் போடுங்க, எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா இதுவாக இருக்காதீங்க, ஓகேவா? திரும்ப சொல்கிறேன், ஜாவாஸ்கிரிப்ட் மஸ்ட். இது ஒரு டாக்குமெண்ட்ப்பா, இது ஒரு டாக்குமெண்ட், ஓகேவா? இந்த டாக்குமெண்ட்டில் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கிளாஸில் ஒரு 8 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 8 பேரை நான் ஏதோ யார்கிட்டயோ ஒருத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா நான் தனியாக நீ பதில் சொல்லுன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ நான் என்ன விஷயத்த நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் அவங்களுடைய நேம் யூஸ் பண்ணும். நம்ம கிளாஸ்லேயே வந்துட்டு சாரதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க, இல்லை விபின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்கன்னா அது ப்ராப்ளமாக ஆயிடும். அப்போ அவனுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கணும். இதில் பாலக்காடு அப்படின்னாலும் நம்ம இந்த விபின்னு பேச போகிறோம், புரியுதுங்களா? ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது மஸ்ட். எக்ஸாம்பிள், இது ஒரு கிளாஸ், ஓகேங்களா? இது ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஓகேங்களா? இந்த குரூப்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரே ஃபோன் நம்பர் இருக்க வாய்ப்பே கிடையாது, ஓகேவா? இது ஒரு தனி ஃபோன் நம்பர், இது தனி ஃபோன் நம்பர், இது தனி ஃபோன் நம்பர். இப்போ இங்க இருந்து இந்த டாக்குமெண்ட்ல இருந்து இதனுடைய வேல்யூ எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யூனிக்கா ஏதாவது ஒரு விஷயத்த வச்சுதான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு, ஓகேவா? இது ஒரு டாக்குமெண்ட்டு, இதுல இருக்கிற வேல்யூ, இதுல இருக்கிற வேல்யூ, இதுல இருக்கிற வேல்யூனா எடுக்கணும் அப்படின்னா காமனா கிளாஸ் வச்சுதான் எடுக்க முடியாது. அதுக்குன்னு யூனிக்கா ஐடி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம், அதை வச்சுதான் நம்ம எடுக்க போறோம், ஓகேவா? டாக்குமெண்ட்ல இருக்கிற ஃபீல்டோட வேல்யூவை எடுக்கிறதுக்கு ஐடியை யூஸ் பண்ண போறோம், ஓகேவா? இதெல்லாம் ஜென்ரல் கான்செப்ட், ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் சொல்றேன். நெக்ஸ்ட், நீங்க ஒரு இப்போ நம்ம சாரி நான் கடைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க, மஞ்சத்தூள், கடுகலப்பு, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஐட்டம் சொல்லிடுவாங்க, ஓகேவா? 4-5 ஐட்டமும் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு கண்டெய்னர், அதாவது ஒரு கவர் கட்டியோ இல்லை ஆல்ரெடி கவர்ல இருந்தோ நமக்கு பேக்கேஜா கொடுப்பாங்க, ஓகேவா? இதை எடுத்துன்னு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன்னா அவங்க அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, ஓகேவா? அதுக்குன்னு தனித்தனியாக பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன் நம்ம அஞ்சரை பெட்டி டப்பான்னு ஒன்று இருக்குமே, அது உள்ளார பார்த்தீங்கன்னா குட்டி 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 பாக்ஸாக இருக்கும், ஓகேவா? கடுகலப்பு, கடலப்பயிறு, உளுந்து அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க, உப்பு, மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டோரேஜ், ஓகேவா? ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாங்குற டேட்டா என்னது, எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், ஓகேவா? எதில் இருந்து வேல்யூ எடுக்க போகிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ல இருந்து ஐடியை வச்சு வேல்யூவை எடுக்க போகிறேன். நான் அப்படியே தங்கிலீஷ்லேயே அடிக்கிறேன். டாக்குமெண்ட்ல ஐடியை வச்சு வேல்யூ, ஓகேவா? வாங்குற வேல்யூ ஸ்டோர் பண்ண, ஓகேவா? அடுத்தது இது ரெண்டும் ஓகே தான். இது டேட்டா டைப்ஸ்னு ஒன்று இருக்கும். என்ன மாதிரியான டேட்டா அப்படின்னா, இப்போதைக்கு 3 போதும், இதில் 2. இதை பேசிக்கலி இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ். ஆக்சுவலி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸ்ட்ரிங்குனா ஸ்ட்ரிங்கு மட்டும்தான், இதில் நம்பர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வராது. நம்பர்னா நம்பர் மட்டும்தான்.
பூலியன் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன கீவேர்டு எழுதியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இன்னும் கிளாஸ்க்குள்ளலாம் போல, அது பொறுமையாக போய்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்படி இருக்கு. ஓகேவா? ஓகே, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகேங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கோம். யுவர் இமேஜ் இது அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே வேல்யூ வேணும். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக யூசருக்கு வந்து இது ரெண்டுமே மேண்டட்டரி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். எப்படி நான் சொல்லுவீங்க அப்படின்னா, இங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு இதை எரிய விட்டுருவோம். ஸ்டைலு கலரு ரெட்டு ஒரு பேண்டாக போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வர வைக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு யூஸருக்கு தெரியுது இது ரெண்டுமே மேண்டட்டரி. ஆனால் தெரிஞ்சாலும் அவன் அதை கொடுப்பானா அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டானுங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் வேலிடேஷன் எழுதணும். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டில் வேலிடேஷன் எழுதி இந்த இடத்த நீங்கள் கொடுத்தாதான் உள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? நார்மலா இதுல வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்றது எல்லாம் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்டுடைய வேலை. ஓகேவா? இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு தான் அதெல்லாம் பண்ண முடியும். நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். ஓகே, டிசைன் பண்றத நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு தான் இதை பண்ண போகுது. ஓகேவா? ஓகே, நான் இந்த மாதிரி டிசைன் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்டு அப்படியே கோழிக்கு இருக்கிற மாதிரி கிழிக்காதீங்க. ஒழுங்காக ப்ராப்பராக டிசைன் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்புறம் டிசைன் எல்லாம் மறந்து போயிடும். ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது இங்கே ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறேன். ஓகேவா? அப்போ என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த பட்டனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
இந்த இந்த பேஜ்ல என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு டாப் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி டிசைட் பண்ணியிருக்காங்க. அதை இவங்க பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் டபுள் பண்றது. ஓகேவா, ரூட் எலமெண்ட்டை வச்சு டபுள் பண்றத பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அன்டூ பண்றது. நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்டூ பண்றதுக்கு இந்த ஆப்ஷன். இப்போ மேலே போறத ஸ்லோவா டிரான்சிஷன் யூஸ் பண்ணி இது பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை, அதாவது 7 பட்டன் கிட்ட இருக்குப்பா. 7 பட்டனுக்குமே தனித்தனியா வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட தனித்தனியா வேலை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் சிதம்பரம் கூப்பிடுறேன். சிதம்பரம், நீ என்ன பண்ற, இந்த மாதிரிலாம் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். அடுத்தது விபின், அடுத்தது செல்வா, அடுத்தது கார்த்தி. ஆளுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்றேன். நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஜாவா ஸ்கிரிப்ட்லையுமே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த பட்டனுக்கு நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா, இதை கிளிக் பண்ணும்போது இதை ஏதாவது வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் ஒன்று எழுத போறேன். ஓகேவா, எங்க எழுதணும், எப்படி எழுதணும் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து என்ன அப்படின்னா ஆன் கிளிக். ஓகேங்களா, ஆன் கிளிக்னா நான் இதை கிளிக் பண்ணும்போது இது ரெண்டுத்துலேயும் வேல்யூ இருக்கான்னு பாரு அப்படின்னு நான் சொல்ல போறேன். இதை கிளிக் பண்ணும்போது வேல்யூ இருக்கான்னு பாரு அப்படின்னு நான் சொல்ல போறேன். அப்ப இந்த பட்டனுக்கு நான் ஒரு மெத்தட் எழுத போறேன். எங்க போய் எழுதுவீங்க அப்படின்னா இந்த பட்டன்ல தான் எழுதணும். இந்த பட்டன்ல தான் மெத்தட் எழுதணும். இந்த இடத்துல போயிட்டு ஆன் கிளிக், ஆன் கிளிக் எழுதியாச்சு. ஆன் கிளிக்ன்றது ஈவெண்ட். ஓகேவா, என்ன பண்ண போறீங்க அப்படின்றது இதுக்கு மேலதான். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனே எழுத போறேன். எப்படி ஹவு டு கால் அ ஃபங்க்ஷன் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா, ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். ரேண்டம் ஃபங்க்ஷன் அப்படின்னு வைங்க, ஏதாவது ஒரு நேம் ரேண்டம் ஃபங்க்ஷன் எழுதிட்டு இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டை போட்டுரும். இதுதான் ஃபங்க்ஷனை எழுதுறது. ஓகேங்க, இங்க எழுதியாச்சு. இங்க எழுதிட்டு நீ இப்படி கொடுத்தாலே போதும், அது மட்டும் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் வராது. இதுக்கு மேல நீங்க என்ன டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னா, ஆனா எனக்கு டவுட்டு, நான் இதை கிளிக் பண்றேன் எனக்கு வரல அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓகேவா, நீ என்ன பண்ணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எலமெண்ட்ஸ் டேப் பார்த்துருப்போம், சோர்ஸ் டேப் பார்த்துருப்போம். இப்போ கன்சோல் டேப். ஓகேவா, இந்த கன்சோல் டேப்ல தான் ஜாவா ஸ்கிரிப்டோட எரர் நமக்கு ஷோ ஆகும். இப்போ நான் கிளிக் பண்றேன், அது என்ன சொல்லுது அப்படின்னா ரேண்டம் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னு வருது. ரேண்டம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணல அப்படின்னு வருது. இதோ தான் போட்டு வச்சிருக்குமே அப்படின்னா இது டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, அதாவது இவன் இந்த வேலையை செய்வான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாரதி ஒரு வேலையை செய்வான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா என்ன வேலை அப்படின்றதான் சொல்லல. ஓகேவா, இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை ஸ்கிரிப்ட் டேக் உள்ளார எழுத ஸ்டார்ட் பண்ணும். இதனுடைய பேர் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் எழுத போறேன். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் எழுதி வச்சிருக்கேன். உள்ள எதுவுமே இல்லையே, அதை பத்தி கவலை கிடையாது, நீ ஃபியூச்சர்ல எழுதிக்கோ. இப்போ எதுவும் வரலையா, இப்போ எந்த எரரும் வரல. இங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதை அப்படியே போட்டுதான். நான் ரேண்டம் ஃபங்க்ஷன் தேவையில்லைண்ணா, ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சுக்கிறேண்ணா, அது சிங்குலர் ப்ளூரல்ல மாற்றி வச்சுக்கிறேன் அப்படின்னா எரர் தான் அடிக்கும். ஸோ இங்க என்ன யூஸ் பண்றீங்களோ தப்பா இருந்தாலும் சரி, இதை காப்பி பண்ணி இங்க இது பண்ணு, பேஸ்ட் பண்ணிக்கோ. நீ திரும்ப திரும்ப எழுதி உன் கையெழுத்து அழகா இருக்கான்னு யாரும் பார்க்க போறதில்ல. ஓகே, பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது என்ன யூஸ் பண்றீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணும்போது, டிஃபைன் பண்ணும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா, இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஆன் கிளிக்ல பட்டன்ல ஆன் கிளிக்ல ரேண்டம் ஃபங்க்ஷன் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தடை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கரெக்டா கால் ஆகுதா இல்லையா அப்படின்றத அலர்ட் போட்டு பார்த்துருங்க. இந்த அலர்ட்னா நீங்க லாஸ்ட் கவர்மெண்ட் வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா, சும்மா ஒரு அலர்ட்ல ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன். ஸ்ட்ரிங்னா என்னன்னா சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளார நீ என்ன இங்க போடுறியோ அது வந்துடும். ஸ்ட்ரிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளார நீங்க என்ன போட்டாலும் அது வந்துடும். இப்போ பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்றேன், வந்துச்சா?
நீ திரும்ப போய் கிளிக் பண்ண முடியாது, வேற எந்த இடத்துக்கும் போக முடியாது அன்டில் நீங்க இதை கிளிக் பண்ற வரைக்கும். ஒரு சில வெப்சைட்லாம் போய் பார்த்தா தெரியும், இமெயில் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா இமெயில் இஸ் நாட் ரெக்யூர்டு மேலே தான் வரும். அதை நீ போய் கிளிக் பண்ணணும், திரும்ப வரணும். இது ஒரு தலைவலி. அலர்ட் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், ஓல்டர் ப்ரௌசரு இந்த இதுக்கெல்லாம் தான் இந்த அலர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா console.log அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அலர்ட் என்ன பண்ணுதோ அதே விஷயத்த தான் பண்ணும், ஆனால் அது கொஞ்சம் டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். console.log அப்படின்னு போட்டு இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? அலர்ட்டுக்கு பதிலாக அலர்ட் யூஸ் பண்ண என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே வந்துடும். ஓகேவா? நீங்கள் எதையுமே ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ரெஃப்ரெஷ். ஓகே, இப்போ ஐ எம் ஹியர் அப்படின்னு வந்துச்சா, நீ என்ன வேணாலும் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, நீ ஐ எம் ஹியர் நீ எத்தனை டைம் கிளிக் பண்ணாலும் அதுக்கு பிரச்சனையே கிடையாது. அங்கே பேர் 18 20 26 30 டைம் கிளிக் பண்ணியிருக்க அப்படின்னு வரும். அப்போ எது உங்களுக்கு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னா console.log தான் டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மெத்தட் எழுதுறேன், பட்டன் கிட்ட போய் பேச போகிறேன், இந்த பார் உனக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன், அதில் இருந்து நான் என்ன சொல்ல போகிறேனோ அதை செய் அப்படின்னு. இது வரைக்கும் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத தான் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கு மேலே தான் மெயின் பார்ட்டுக்கு வரப்போம். ஓகேவா? என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம்ல 2 ஃபீல்டு இருக்கு. இதனுடைய என்ன வேணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வெங்கி, ஓகே, venki@yahoo.com அப்படின்றது ஒரு இமெயில். இது இந்த இமெயிலுக்கு இது என்னன்னா வேல்யூ, பாஸ்வேர்டு அப்படின்றது ஃபீல்ட் நேம். ஓகேவா? இதனுடைய பாக்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் வேல்யூ. இப்போ இது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு நான் கிளிக் பண்ணால் எனக்கு எந்த எரரும் காட்ட தேவையில்லை, ஏன்னா ரெண்டுத்துலையுமே வேல்யூ இருக்கு. ஓகேவா? இந்த பாக்ஸில் வேல்யூ இருக்கு, எனக்கு எதுவும் தேவையில்லை. எனக்கு இதில் பாக்ஸில் வேல்யூ இல்லைனா தான் அலர்ட் காட்டணும். அலர்ட்னா என்ன அப்படின்னா சம்திங் ஃபர்ஸ்ட் இமெயில் இஸ் ரெக்யூர்டு, பாஸ்வேர்ட் இஸ் ரெக்யூர்டுன்னு வரணும். ஓகேவா? அப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற இந்த 2 எலமெண்ட்டோட வேல்யூவை எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணா வரும்? ஒரு கிளாஸ்ல மல்டிபிள் பேர் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. ஐடி யூஸ் பண்ணுங்க. யார் இது? ஓகே, கார்த்தி, விபின், சிதம்பரம். புரியுதா புரியலையா? சாரதி புரியுதுண்ணா. புரியுதுண்ணா. சொல்லுங்களா. புரியுதுண்ணா. நீங்க இதுக்காக தான்டா வந்தீங்க, நீங்க தான்டா அதிகமா பேசணும். சரி ஓகே, சரி நான் ஸ்டாப் பண்றேன். என்ன ஸ்டாப் பண்றேன்னா கேட்கறத ஸ்டாப் பண்றேன். உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இமெயிலு, பாஸ்வேர்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற 2 எலமெண்ட் இருக்கு. 2 எலமெண்ட்டோடைய நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னா வேல்யூவை எடுக்க போறேன். ஓகேவா? வேல்யூவை எடுக்கிறதுக்கு நான் பெருசா எதாவது பண்ண போறேன்னா இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ வேல்யூவே எடுக்க போறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணா இதனுடைய இப்போ வேல்யூ அப்படின்ற ஆட்ரிபியூட் இங்க இல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி தோணும். ஓகேவா? உனக்கு வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன செய்யறேன்னா வெங்கி நீ ஸ்டாட்டிக்காகவும் கொடுத்துக்கலாம். இங்க பாரு வேல்யூ பிளேஸ் ஹோல்டர் மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர்ல நீ ஏதாவது ஒன்று டைப் பண்ணா ஓடி போயிடும். வேல்யூ அப்படின்றது பர்சிஸ்டன்ட், நீ அங்கே கொடுத்தனா அது அங்கேயே தான் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபீல்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா இந்த வேல்யூ மட்டும் தனியாக எடுக்கிறது எடுப்போம். ஓகேவா? இன்புட் டைப்ல நீ இங்க என்ன டைப் பண்றியோ அது எல்லாம் இங்க இருக்குன்னா அதுதான் வேல்யூ. இப்போ இதெல்லாம் இதனுடைய வேல்யூ, இமெயிலோட வேல்யூ, பாஸ்வேர்டோட வேல்யூ. இப்போ ரெண்டுத்துக்கும் நான் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐடி அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ண போகிறோம்.
இதில் நம்ம பசங்களுக்கு இன்னொரு டவுட் வந்துடும். ஆனால் இங்கே இமெயில்னு இருக்குது, அதனால இமெயில் தான் கொடுக்கணுமா, இங்கே பாஸ்வேர்டு இருக்குது, இங்கே பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும்னா இது உன்னுடைய இஷ்டம் தான். ஓகேவா? நீ யூசர் இமெயில் அப்படின்னு கூட கொடுத்து நீ இப்படியே கொடு, ஏன்னா கடைசியில் மண்டையை படுத்துன்னு வந்து நிற்பேன். ஓகேவா? நீ ஆனால் என்ன ஐடியை கொடுக்குறியோ அதை வச்சு தான் உன்னால் டேட்டாவை வாங்க முடியும். ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு அதை தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? யூசர் இமெயிலு, யூசர் பாஸ்வேர்டு அப்படின்றது தான் ஐடி. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் உன்னால் வாங்க முடியும். இது இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குப்பா, 2 டாக்குமெண்ட்லேயும் நான் வேல்யூ கொடுத்துட்டேன்ப்பா. இந்த மாதிரி வேல்யூவை கொடுத்துட்டேன். வேல்யூ கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணும்போது இது ரெண்டுத்தோட வேல்யூ எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, டாக்குமெண்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டோட ஐடியை வச்சு வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டில் இதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. டு கெட் அ வேல்யூ ஃப்ரம் அ டாக்குமெண்ட்டில் இருக்கிற கெட் எலமெண்ட் பை ஐடி. என்ன வேணும் அப்படின்னா என்ன தான் வேணும், இமெயில் அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க, இப்போ இந்த மெத்தடுக்குள்ளார நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக இதை நான் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுத்துட்டிங்கன்னா என்னவா மாறிடும் அப்படின்னா, இதுவே ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? இதையே ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணுவானு, என்னன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி வந்துச்சுன்னா நீ சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளார போட்டாலே அதை அப்படி தான் கன்சிடர் பண்ணிக்கும். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். டாக்குமெண்ட்டில் இருக்கிற கெட் எலமெண்ட் பை ஐடி யூசர் இமெயில் வேல்யூ, யூசர் இமெயிலுடைய வேல்யூ வேணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஒன்றுமே இல்லை, வந்துடுச்சு. இப்போ நான் டேட்டா கொடுத்துருக்கேன், வந்துடுச்சு. இப்போ பாஸ்வேர்டுக்கு நான் கொடுக்குறேன், பாஸ்வேர்டு எதுவுமே வரலையே அப்படின்னா, பாஸ்வேர்டு நம்ம இன்னும் வாங்கவே இல்லை. இப்போ உனக்கு அதுவும் வேணும் அப்படின்னா காப்பி பண்ணு, அடுத்த லைனில் போடு யூசர் பாஸ்வேர்டு, அதனுடைய ஐடி என்னது, யூசர் பாஸ்வேர்டு, அதை இங்கே எடுத்து போடு. வந்துச்சா? ஆனால் இதில் என்னன்னா, எது இமெயில் எது பாஸ்வேர்டுன்றது தெரியாது. ஸோ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கன்சோலில் ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி ஒன்று போட்டு கமாவை ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுக்கிட்டு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளார நீ என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஒன்ஸ் உனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அர்த்தமாச்சு அப்படின்னா நீ விளாட்றது தான் விளையாட்டு. இப்போ பாருங்க, கன்சோல் டாட் லாக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு ஒன்று வச்சிருக்கிறேன் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, கமா போட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், யூசர் இமெயிலையும் ஒன்றும் இல்லை, யூசர் பாஸ்வேர்ட்லையும் ஒன்றும் இல்லை. இப்போ நான் பாஸ்வேர்டுக்கு மட்டும் கிளிக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, பாஸ்வேர்டில் ஏதோ கொடுத்துருக்கேன், யூசர் இமெயிலில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் வருது. ஸோ இது பெட்டர் யூசர் அண்ட், ஏன்னா நம்ம ஃபார்மில் ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு ஃபீல்டு வச்சுன்னா ஒர்க் பண்ண மாட்டோம். அப்போ நமக்கு டேட்டா வருதா வரலையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கன்சோலுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங் வந்து டெவலப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வேல்யூவை யூஸ் பண்ணணும் அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற வேல்யூவை என்னெல்லாம் வருதோ அதை என்னால் எடுக்க முடியுது. ஓகேவா? எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸ்டோர் பண்ண போகிறோம். அது ஸ்டோர் பண்ணுறதை பொறுமையாக பார்ப்போம். ஓகேவா?